எனக்கு பின்னுக்கு அழகாக இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கண்டா பனி விழுது. இந்த பனி விழுறதுக்கு சிங்களத்தில் என்ன சொல்கிறது? பனிக்கு சிங்களத்தில் சொல்கிறது பின்ன. பின்ன என்று சொன்னால் பனி என்ற அர்த்தம், சரிதானே? அப்போது பனி மூடி இருக்குன்னு சொல்கிறதுக்கு பினிபானவான்னு சொல்கிறது. விளங்கிட்டா? இந்த பனி விழுதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி மூட்டமாக விழுது, இந்த மாதிரி விழுறதுக்கு பினிபானவான்னு சொல்கிறது. சிங்களத்தில் என்ன சொல்கிறது? பினிபானவா. அப்போ பனி விழுதுன்னு சொல்லும்போது பினி வெட்டினவான்னு சொல்லலாதான்னு கேட்டால் அது சொல்லலாம். பினி வெட்டினவான்னு சொன்னால் பனி விழுது, அந்த விழுந்து வந்திருக்கும் சாதாரணமாக விழுமை, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பினி வெட்டினவான்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த மூடு பனியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பினி பானவா அப்படின்னு சொல்லி சிங்களாக்கள் பயன்படுத்துவாங்க. இதுக்கு ஒரு பாட்டு ஒன்றும் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பினி வெட்டு நட்ட சுது நெலுமட்ட பர வெடி வெண்ண அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. பினி என்று சொன்னால் பனி, வெட்டு நாட்ட விழுந்ததுக்கு, பினி வெட்டு நாட்ட பனி விழுந்ததுக்கு, சுது நெல்லுமட்ட அதாவது வெள்ளை தாமரைக்கு, சுது நெல்லுமட்ட வெள்ளை தாமரைக்கு பரவடி வெண்ண பாரம் கூடாது, அதாவது எடை கூட போகிறதில்லை, அதாவது பனி விழுந்ததுக்கு எடை கூட போகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? சரி, இந்த மாதிரி தெளிவான முறையில் நீங்களும் சிங்களம் படிக்க விரும்பினா எதிர்வரும் 18ஆம் தேதி ஆன்லைனில் கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன். அந்த கிளாஸில் இணைஞ்சு படிக்க விரும்பினா 0777-484-456 இந்த இலக்கத்துக்கு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். 2 மாதத்தில் அறவே சிங்களம் தெரியாட்டியும் உங்களை நான் சிங்களம் கதைக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தராக மாற்றுவேன்.